ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மூக்குக்கு மனம் நாக்குக்கு ருசி சேனல். நம்ம இன்றைக்கி சிக்கன் 65 ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்க போகிறோங்க. ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக வேண்டி சிக்கன் போன்லெஸ் எடுத்துருக்கேங்க. அதுக்கு தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் போட்டிருக்கேங்க. இது வந்துட்டு இந்த போன்லெஸ் சிக்கனில் போட்டுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிட்டேங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மைதா மாவு 1 ஸ்பூனு, அரிசி மாவு 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. இதையும் சிக்கனில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்துட்டு நல்லா எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இதில் போட்டுக்கலாம். நல்லா இந்த எண்ணெய் வந்துட்டு இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சுன்னா எடுத்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு சிக்கனு. எடுத்து இது மாதிரி வச்சுக்கலாம். சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ வந்துட்டு அரிசி நார்மலாக நம்ம சாப்பிட்ற அரிசி, சோனா மசூரி அரிசி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நல்லா பழைய அரிசிங்க. இதுக்கு வந்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி விட்டு நான் நார்மல் குக்கர்லேயே வேக வச்சுக்கிறேன் சாதத்தை. நீங்கள் அரிசி கொஞ்சம் புதுசாக இருந்ததுன்னா தண்ணி அளவு மாற்றிக்க வேண்டியது இருக்கும். இது வந்துட்டு 2 விசில் விட்டுக்கிட்டேங்க. 2 விசில் விட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே அது நல்லா அடங்கிடுச்சுன்னா நம்ம மூடி திறந்துட்டு வேறு பாத்திரத்துக்கு சாதத்தை மாற்றிடணும். அந்த சூட்டோடையே இருக்கக்கூடாது. நல்லா இது மாதிரி பொடி பொடியாக நல்லா வந்திருக்கு பாருங்கள், அரிசி உதிரியாக. இப்போ வந்துட்டு ஃப்ரைட் ரைஸுக்கு வேண்டிய காய்கறியெல்லாம் எடுத்துருக்கேங்க. வெங்காயம், முட்டைகோஸு, கேப்சிகம், கேரட்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, வெங்காயத்தாயை எடுத்துருக்கேங்க, ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ வந்துட்டு கடாயை வச்சுக்கிட்டு எண்ணெய் விட்டுக்கிட்டேங்க. அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயை இதில் விட்டுருக்கேன். ரொம்பவும் சுவையாக இருக்கும் அந்த எண்ணெயில் செய்கிறதுனால. இப்போ வந்துட்டு ஒரு 2 முட்டை உடச்சி எண்ணெயில் விட்டுருக்கேங்க. நல்லா இந்த முட்டையை நல்லா கலக்கிக்கலாம் இது மாதிரி. இப்போ இந்த காய்கறி எல்லாம் போட்டுக்கலாங்க. முட்டைகோஸு, வெங்காயம் எல்லாமே ஒரு வாட்டியே போட்டுக்கலாம். என்னென்னா அது வேகிறது ஒரே அளவுக்கு தான் வேகும். எல்லாமே நைஸாக கட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை, அந்த முட்டைகோஸு, கேப்சிகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். கேரட்டும் நம்ம துருவி வச்சுருக்கோங்க, கட் பண்ணலன்றதுனால அது சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். இது எல்லாத்தையும் இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. நல்லாயிருக்கும். இது மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளேம் ஹையாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேங்க. நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் இது மாதிரி வறுத்துக்கணுங்க.
சோயா சாஸ் கொஞ்சம், சில்லி சாஸ் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வடித்து வச்ச சாதத்தை போட்டுக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. இது மாதிரி உதிரியாக இருக்கணுங்க சாதம். ஃப்ரைட் ரைஸ்க்கு குழவாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு வாட்டி இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு மிளகா பொடி, கொஞ்சமாக தனியா பொடி, கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மிளகுத்தூள் வந்துட்டு முட்டைக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. முட்டை போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஃப்ரைட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற சிக்கனை போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். நார்மலான சாதமாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது. இப்போ வந்துட்டு கொத்தமல்லி, புதினா, வெங்காயத்தழை சேர்த்துக்கலாங்க. இது ஒரு வாட்டி இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வினிகர் கொஞ்சமாக ஊற்றுறேங்க. நீங்கள் ஒரு வேளை எலுமிச்சங்காய் வேணும்னா கூட கொஞ்சம் ஒரு பழம் ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி வினிகர் யூஸ் பண்ணுறேன் புளிப்புக்காக. போட்டுட்டு நல்லா இது மாதிரி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாக வரும். சுட சுட பரிமாறுங்க. ரொம்பவும் டேஸ்ட்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம பசங்களுக்கும் கொடுத்து நம்மளும் சாப்பிட்லாங்க. ஓகே வியூவர்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸோடு என்ஜாய் பண்ணுறோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இப்போ வந்துட்டு நல்லா இது மாதிரி சூடாகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்குங்க. ஓகே வியூவர்ஸ், பாய்.